அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் யூனிவர்ஸ் இஸ் ஒண்டர்ஸ், ஒண்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்றது தான் நம்ம மறுபடியும் பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம்னு சொன்னால், அண்டத்தில் இருக்கும் அனைத்தும் பிண்டத்தில் இருக்கிறது என்பதனால் அண்டத்தில் எது இருக்கிறது என்ற கேள்வி எல்லோருக்கும் வரும். ஒரு மரம் தன் நிலையிலிருந்து மாறி ஒரு செடி, ஒரு மலர், அதனுடைய கேரக்டர்லேருந்து மல்லிகை வேறொரு மனத்தை கொடுப்பதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஏற்கனவே நம்ம பேசியதில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும், அவனுடைய சூழலுக்கு தக்கபடியும், அவனுடைய மரபணு திறன்களுடைய எழுச்சிக்கு தக்கபடியும், அது தன்முனைப்பில் இருக்கிறதா அல்லது விரிவாக்க நிலையில் இருக்கிறதா அல்லது வளர் நிலையில் இருக்கிறதா அல்லது உச்சக்கட்ட நிறை நிலையில் இருக்கிறதா அல்லது இப்பொழுது தான் பரிணாமம் ஆகிக்கிட்டு இருக்கான்ற அதை பொறுத்து இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளும், அது கொஞ்சம் சிலதை விட்டுருங்க, அந்த மரபணு இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளும் மாற்றங்கள் நடந்து கொண்டும் மாற்றப்பட்டு கொண்டும் இருக்கிறான் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, நாம் வேணும் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்க வேணாம். ஒவ்வொரு நொடியிலும் உங்களுக்குள்ளே மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி நம்ம உடம்பு குழந்தையாக இருந்தபோது இப்போ வயது ஆகி முதுமையாகி ஆகிக்கிட்டே இருக்கோம்ல, முதுமையாகி செத்தும் போயிடுறோம்ல, யாருக்குமே தெரியாமலே. இந்த உடம்புக்குள்ள வளர்ந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. இது மாதிரியே இதாச்சும் நமக்கு பார்வையில் இருக்குது. அது மெட்டாஃபிசிக்கலாக சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்களா அல்லது பேசுகிறீர்களா அல்லது உங்களுடைய எண்ணம் இருக்கிறதா, அந்த எண்ணத்துக்கு தக்கபடி சேஞ்சஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். அதை யத் பவாசி தத் பவசி என்று வேதாந்தம் கூறுகிறது. நம்ம எண்ணுகிறபடியே ஆகிறாய், எண்ணம் போல் வாழ்வுன்னா சொல்கிறோம். வாட் இஸ் அ சயின்டிஃபிக் ஃபேக்ட் இன் இட், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்னன்னா உணர்வது. நிறையா பசங்க சில ஆன்மீகவாதிகள்கிட்ட சயின்ஸுன்றீங்களே, என்ன சயின்ஸுன்ற அவ்வாறு சொல்லிகிட்டு இருக்காங்க. மொத்தமே ஒரு 100 பேரை வச்சு இந்தியாவில் வண்டியை ஓட்டிக்கிட்டு உணர வைக்கணும்ல. ஒரு மனிதனிடமிருந்து உணர்வதும் உணர்ந்ததை முறைப்படி உணர வைப்பதும், இது சுவாமிஜியே அடிக்கடி சொல்லியிருக்காது. உணர வைத்தால்தான் அது நீங்கள் உணர முடியும். அப்படி வரும்போது இது என்ன, அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னா என்ன அப்படின்னா, இது எப்படி உருவானதுன்னு தெரியணும். நீங்கள் செடி உருவானதற்கு சின்ன கேரக்டர் தான். மாம்பழம், மாங்கொட்டை, மாம்பழம், அதுக்கு மேலே அதனுடைய எக்ஸ்டென்ஷனே இல்லை. அது என்ன முடிவுன்னு அவ்வளோதான். இந்த மாம்பழம் இதைத்தான், மாங்கொட்டை இதைத்தான் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை அப்படியே திருப்பி பார்த்துட்டிங்கன்னா மனிதன் எப்படி மாறக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒவ்வொரு நொடியும். அப்போ இது எப்படிடா, இது எப்படி மாறுது, இது எப்படி உள்ளிருந்து வருதுன்னு சொன்னால், இந்த பூமியில் முதல் பிறந்தான்ல மனிதன், அவனுக்கு எந்த எண்ணமும் இல்லாமல் பிளைனாக தான் இருந்திருக்க முடியும் அந்த தாட்டு. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அவனுடைய உணர்வால், உணவால், ஃபுட்டு, அவனுடைய உடல் உறவால், அவனுடைய எல்லா விதமான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கண்டு தான் ஸ்டிமுலேட் ஆகிருக்கணும், அது டியூனிங் ஆகிருக்கணும். இன்றைக்கி இப்படி வந்துருச்சு. சரி, அப்போ இருந்து கிளம்புது பாருங்கள் அவனுக்கு முதல் எண்ணம் தோன்றியவுடன். அதை தான் ரமணர் சொல்லுவார், இந்த நான் என்று தொடங்குது இல்லைங்களா, அந்த நான் என்பதை யாருன்னு பாருன்னு சொல்கிறாருங்களா, அதோடு நின்று போகாது. நான் சொல்கிறேன், முதல் மனிதனுக்கு என்னமாச்சு இருந்திருக்க முடியுமா? இதை இப்படி எளிமையாக புரிஞ்சுக்குங்க. பிறந்த குழந்தை சயின்டிஸ்டாக இருக்கா? ரொம்ப எளிமையாக. அது வளரத்தான் அதனுடைய மரபணுத்தினுடைய சயின்டிஸ்ட் ஆகும், டாக்டர் ஆகும், என்னென்னமோ ஆகுது இல்லைங்களா. பட் பிறந்த குழந்தை அதே ஸ்டேஜில் தான் வந்திருக்கப்பட்டது. அப்போ பிறந்த மனிதன் இந்த குழந்தை இல்லை, இந்த குழந்தை பொட்டன்ஷியல் குழந்தை. சுவாமிஜி சொல்கிற எல்லா ஆற்றலும் அறிவும் சில சதவீதங்களுக்கு படி நடந்திருக்கும். அந்த குழந்தை கம்ப்ளீட்ஸ் பிளைனு அவனுக்குள்ளே ஏற்பட்டுறதுக்கு காரணம் இது. ஏற்பட்டு என்ன நடந்திருக்குன்னா, அதுதான் முக்கியமான விஷயம்.
இப்போ நான் உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே என்ன இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் சந்தேகப்படுவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு வள்ளுவர் இருக்கார், உங்களுக்குள்ளே ஒரு தொல்காப்பியர் இருக்கார், உங்களுக்குள்ளே ஒரு எடிசன் இருக்கார், மார்க்கோனி இருக்கார், நிலவுக்கு போயிட்டு வந்த ஆம்ஸ்டாங் இருக்கான்னு எல்லாம் சொன்னால் சங்கடப்படுவீங்க. இல்லை இருக்காங்க, அளவில் முந்தி பிந்தி. அதுக்கு தான் உதாரணமாக சொல்லி இசையை கேட்டவுடனே ஏன் நீங்கள் எல்லாருமே கை தட்டுறீங்க? இசையை கேட்டவுடனே இசை கேட்டால் எந்த உலகத்தில் இருக்க எந்த உயிரினமும் அமுங்கும், அமைதியாகும். செடிகளே நிரூபிச்சிட்டாங்களே, மரம் செடிகள். அப்படின்னா அந்த இசையினுடைய அந்த உணர்வு ஒவ்வொரு மனிதனுடைய செல்லுக்குள்ளேயும் இருக்கிறது, ஒவ்வொரு மிருகங்களுடைய செல்லுக்குள்ளேயும் இருக்கிறது, ஒரு செடி கொடி மரங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. புரிஞ்சுங்களா? அதுதான் அதில் இருக்க சயின்ஸ். அதை போல மனிதன் முதல் எண்ணம் தோன்றுச்சு. இன்றைக்கி அதிலிருந்து இன்றைக்கி எடுத்துக்கங்க, இப்போ இருக்க ஏஐ இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இவ்வளவு எப்படி இவனுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, ஏற்கனவே இருந்திருக்கு பௌதிகப்படி. அது எப்படி சார் ஏற்கனவே இருந்திருக்கு? அந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இருந்த ஒன்றை இருப்பாக வைத்திருந்த ஒன்றை இருத்தலாக வைத்திருந்த ஒன்று தான் இறைசக்தி. அதை நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது இவங்க சொல்கிற இந்த உள்வேலைக்கு நான் வரலை. உலகம் முழுசாக எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு அடுத்து மறுபடியும் என்னாகும்? குமிஞ்சிரும். அப்புறம் தான் பிக் பேங் தியரி பாருங்கள். ஆனால் அது உண்மை. என்ன உண்மை? இந்த பூமி உலகத்திற்கு எல்லாமே அப்படியே வந்து முதிர்ந்து மறுபடியும் சுருங்கி காணாமல் போய் மறுபடியும் நமக்கு வேணுமா தெரியாமல் இருக்கலாம், 100 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்கிறதுக்கு. ஆனால் அது உண்மை என்பது எனக்கு படுகிறது. அப்போ என்னன்னா, என்னதான் விரிஞ்சாலும் என்னதான் உடைஞ்சாலும் என்னதான் போனாலும் அந்த ஒரே ஒரு புள்ளி, மைய புள்ளியில் இத்தனை இருந்திருக்கு. அந்த புள்ளிக்குள்ளே இருந்து தான் நாம் தோண்டி எடுக்கிறோம். சரி, அந்த புள்ளிக்குள்ளே இவ்வளோ வந்திருக்கே, அதான் முக்கியம். அந்த புள்ளிக்குள்ளே முதல்ல தனியாக தான் இருந்திருக்க முடியும். என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். அது தனியாக தான் இருந்திருக்கும். ஒரு மனிதன் தானே சார் பிறந்திருப்பான். ஒரு மனிதன், ஒரு பெண்ணு, ஆண் சார். நேரடியாக வாங்க, ஆதாமிய வாழ்க்கைலாம் போகாதீங்க. அதில் இருந்தாலும் சார் பிரிஞ்சு இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு சிட்டிக்குள்ளே 1/2 சென்ட் வாங்க முடியல சார். எனக்கு தெரிஞ்சு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாலேலாம் இந்த பூமி பூரா எப்படி வேக்கண்டாக கிடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி எப்படி ஆகிருக்கு? அதை விடுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அடி விடுறதுல எத்தனை வழக்கு வந்துருச்சு. என் வீட்டை, என்னுடைய சுவரை கூடி வந்துட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளவு மனிதர்கள் பிறந்தார்களே, மறுபடியும் பார்த்துங்க பிறந்தவங்க பூரா இறக்கணும். அதே சேம் தான் இந்த பூமியில் உருவான எல்லாமே மறுபடியும் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் அது கடலுக்குள்ளே போகுது, காற்றுக்குள்ளே போகுதுன்னு வச்சுங்க, புள்ளி ஆயிரும். அந்த புள்ளி மட்டும் அழிவதில்லை. அந்த புள்ளியைத்தான் நான் நினைக்கிறேன், நான் உணர்கிறேன். அதுதான் இறை சக்தி, அதுதான் மகாசக்தி. ஏன்னா அதிலிருந்து தானே நீங்கள் வந்து இவ்வளவு மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. அப்போ அதுக்குள்ளே இருந்தது, அது யாருக்குள்ளே கொடுக்குது பாருங்கள்? மனிதனுக்குள்ளே மட்டும்தான் கொடுக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் மரபணு வந்து இத்தனை மாற்றங்கள் வந்து இத்தனையும் கண்டுபிடிக்கிறான். ஆர்டிஃபிஷியல்னு. அப்போ இது பூரா எப்படி நடந்துச்சு? நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ ஏதாச்சும் சயின்ஸ் நிப்பாட்டிட்டாங்களா? நிலவே இனி வேணாம், மார்ஸுக்கு போக வேணாம், இப்போ நிற்கவே முடியாதுவே. அப்படிப்பட்ட ஒரு ரகசிய சித்தாந்தத்தை உன் பிரெயினில் வச்சிருச்சு. தேடிக்கிட்டே இரு. தேடுதல் தான் உன் உயிர் நீட்டிப்பின் ரகசியம் விட்டுருச்சு. நினச்சி பாருங்கள் கொஞ்சம். எவனுக்குமே எதுவுமே வராது, எவனுமே வந்து ஒன்றுமே தெரியாது, எவனுக்குமே பசி வராது, எவனுக்கு வலி வராது, எவனுக்கு பாசம் வராது, எவனுக்கு காமம் வராது. சார், காமமெல்லாம் உருவாகிருக்கே சார். காமம் மட்டும் இல்லைன்னா இந்த மனித பிறப்பு இருக்குமா சார்? இந்த ஒட்டுமொத்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சார். ஹவு நான் அதைத்தான் இவங்கள்லேருந்து நம்மளுடைய அறிவியல் ஆன்மீகம் என்ன சொல்லி, இந்த பசங்க உங்களை கார்ப்பரேட் சைடில் கொண்டு போய் அவனுக்கு தெரிஞ்ச சில வார்த்தை ஜாலங்களை வச்சு உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஏமாற வேண்டிய அவன் சாவானான்னு கேளுங்க, நீ செத்து போயிடுவியான்னு கேளுங்க.
சாய்பாபா இறந்து விட்டார். நான் இதெல்லாம் குறையெல்லாம் சொல்லலை. ரமணர் இறந்து விட்டார், ஆதிசங்கரர் இறந்து விட்டார். இது எப்படி நடந்தது சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் உங்களுடைய பெரிய தத்துவத்தில். ஆக எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்க எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. என்ன புரிஞ்சுக்கங்க? இட் இஸ் அ ஒண்டர்ஸ். சரி, புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யும்? புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது உங்களோட இருக்கிற பெரிய ரகசியமே நீங்களாக இருந்து, அன்பே சிவமாக இருந்து, உள்ள ஒவ்வொருத்தரையும் நேசித்து வாழ்கிறதுக்கு தான் சார் நம்ம வந்திருக்கோம். எங்கே சார் ஜாதி வந்துச்சு, எங்கே சார் மதம் வந்துச்சு, அப்படியெல்லாம் யாராச்சும் பேசுகிறாங்கன்னு சொன்னால் சார், நான் குறையெல்லாம் சொல்ல, இந்த பூமியினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு புள்ளிக்கு கீழே, இந்த 1000 புள்ளிகளுக்கு கீழே இருக்க ஒரு சின்ன புள்ளி கூட புரியாதவனாக இருப்பான் சார். சுவாமி விவேகானந்தர் சொல்லி போனதை ஒருத்தனுக்குமே புரியலை சார். இன்னும் நான் புரிஞ்சுன்னு சொல்லலை சார், புரியவே இல்லை சார். கதை சொல்லிக்கிட்டே இருக்கான் சார், என்னென்னமோ கதை சொல்கிறான். எப்போ நீ விவேகானந்தரை படிச்சியான்னு ஒருத்தனை கேட்குறேன். ஒரு பெரிய அப்படியே நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், இந்த பூமி கெட்டு போச்சு, திராவிடம் கெடுத்து பிடிச்சிருந்தான். அவன்கிட்ட கேட்குறேன், விவேகானந்தர் என்ன சொன்னார்? விவேகானந்தர் புக்கை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி படிப்பான்னு சொல்லிட்டேன். படிக்கலை, கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் சார் என்கிட்ட. நமக்கு இதுக்கு விவேகானந்தர் புக்கே படிக்க வேணாம். ஏன்னா நீ உயிரோடு பிறந்தியே, இப்போ உயிரோடு இருக்கியே, நீ சாக போறியே, அந்த சாக போகிற ஒரு விஷயத்தை தான் நீ சயின்டிஃபிக்காக கான்சியஸாக உணர்ந்தியா சார்? நீங்கள் சாமியாராக வேணாம் சார். ரொம்ப முக்கியமாக சாமியாராகி பெரிய இந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணாம். நான் நிறையா பேர் சாமியார் பசங்களெல்லாம் பார்த்தேன், பசங்கன்னு சொல்லியிருக்க பார்த்தேன். அதில் தாடி கடியெல்லாம் வச்சுருக்கேன், ஒயிட்டெல்லாம் ஒரு 2 நிமிஷத்தில் எனக்கு என்ன சார் உங்களை பார்க்கணும், வணங்கும் போல இருக்குன்னா, அவன் உடனே மறுபடியும் நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா தெரியுமா, எங்கள் அண்ணன் தெரியுமா, இந்த இங்கே இருக்கவங்களாம் எனக்கு சொந்தக்காரங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் அதில் ஞானத்தில் இருந்ததில் போகிறோம். என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள்? முன்னால் இருக்க ஒருவனை நேசிக்க பழகிடாதுக்கு எந்தடா பயிற்சி வேணும்? அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சா, எதை புரிஞ்சா, ஆல்ரெடி நமக்குள்ளே எல்லாம் இருக்கின்றதையும், இந்த இருக்கிற அனைத்தையும் வைத்திருக்கின்ற ஒன்று, வைத்து கொண்டே இருக்கிற ஒன்று. இந்த உலகம் எந்த நிலையில் ஆகி மறுபடியும் அழிஞ்சு எந்திரிச்சாலும், அதைத்தான் அந்த யுகம், இந்த யுகம், கலியுகம்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. அது எந்த யுகமாக இருக்கட்டும், பட் ஒன்றும் படி சயின்ஸ் படி உண்மை, உலகம் முழுசாக எப்போ அழிய போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அழிய போகுது, அழிஞ்சு மறுபடியும் சுருங்க போகுது. சுருங்க பிறகு மறுபடியும் பிக் பேங் தியரி மாதிரி ஆக போகுது, அல்லது அதுக்கு வேறு பேரை கொடுத்து உடைய போகுது மறுபடியும். இதுதானே ரகசியம். உங்களுடைய விந்து அப்படியே போய் அந்த கருவறையிலே உட்காந்துருந்துச்சா? அந்த கருவறைக்குள்ளே போய் அந்த கருமுட்டையும் சேர்ந்து உடஞ்சிச்சு இல்லைங்களா? கோழி முட்டையிட்டு உடஞ்சிச்சு இல்லைங்களா? எது சார் ஆகலை? நீங்கள் சாப்பிட்றீங்களே சாப்பாடு, அதை பூரா உடையுதில்லை உள்ள. என்ன நடக்குது? எல்லாமே ஒரு தடவை அப்படியே மென்மையாக அப்படியே ஒன்றுமில்லாமல் சுருங்கும், அப்புறம் மறுபடியும் விரியும். இதெல்லாம் என்னத்துக்கு நான் சொல்ல வர்றேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ இருக்க உலகத்தை தான் நம்ம பேசணும். அப்போ எல்லாமே இருந்தது. அப்போ இந்த முதல் புள்ளி இருந்துக்கான்ல மனுஷன், அவனுக்கு எண்ணம் உருவாகி அதுதான் தூண்டல். அது நீங்கள் இந்த கற்கால மனிதர்லாம் படிச்சுக்கோங்க. எப்படி கல் எடுத்தேன், உரசுனேன். அப்புறம் ஏன் சார் இது சிங்கம் புலியெல்லாம் ஏன் உரச மாட்டேங்குது? அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாம் செய்யவே முடியாது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணது? ஒரு கண்ணு போச்சுன்னா 1000 மருத்துவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலில் வலின்னா 1000 மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு கண்ணை இப்படித்தான் வச்சு, நான் திருப்பி சொல்லுகிறேன், இந்த கண்ணை இப்படித்தான் வைத்து, கண்ணுக்குள்ளே கருவிழி எத்தனை வைத்து, இந்த கண்ணுக்குள்ளே இத்தனை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செல்களை வைத்து, ஒரு காம்பினேஷன் வைத்து நினச்சி பாருங்க சார். உடலே உலகின் முதல் விஷயம் சொன்னால் ஒருத்தர் சொல்கிறார், இது என்ன உடலை வச்சு என்ன செய்கிறது? ஒருத்தர் கேட்குறாரு, நல்லா சாப்பிட்றாரு, நல்லா இது பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு, நிறைய சம்பாரித்து வச்சுருக்காரு.
அவருக்கு பணம் வருது, வட்டி வருது, அது வருது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? ஒரு புள்ளி கூட அனுபவிக்காமல் செத்துக்கிட்டுருவோம் சார் நம்ம எல்லோரும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும். எனக்கு கோபம்லாம் கிடையாது சார். ஏன் சார் இப்படி ஆகணும்? இந்த உலகத்தில் சாவு என்பது நிரந்தரம்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கோடி ரகசியங்களும் மனிதனால் எடுக்கப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து புரிஞ்சுட்டீங்க. நீங்கள் வந்து பெரிய விஞ்ஞானியாக வேணாம், பெரிய மெய்ஞானியாக வேணாம், நீங்கள் வந்து இலான் மஸ்காவெலாம் ஆக வேணாம். ஆனால் மனிதனை நேசிக்க முடியுங்களோ அதை தான் சொல்கிறேன். நீ மானுடத்தை நேசிக்கிற பழக்கம் எப்போ வரும்? நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வந்தால் தான். நீ ஒன்றுமே கிடையாதுன்னு அதான் சொல்லி சாமியாராக போயிடாத. நீ ஒன்றுமே கிடையாது என்பதை உணர்ந்து ஒவ்வொருத்தனையும் பார்க்கும்போது ஒவ்வொரு உயிரினத்தையும் சாப்பிட்றீங்கல்ல, அந்த சாப்பாடு வந்து ஒன்றுமே இல்லாமல் அந்த 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 செடி மரம் கொடிகள்லேருந்து தாவரங்கள்லேருந்து வந்ததை எடுத்து எப்படி சாப்பிட்றீங்க? இதெல்லாம் கொடுத்துருக்கே. அதே மாதிரி நம்ம இதயம் இயங்கிக்கிட்டு இருக்கே. அப்படி கொஞ்சம் இதென்னமோ சொன்னோம், அகக்கண் பாரு ஞானக்கண் பாருன்னு ஒரு கண்ணும் பார்க்க வேணாம், சிந்திச்சு பாருங்கள். நேரம் சாப்பிட்றது கூட ஆனால் என்ன ஆகுது? சுகர்காரனுக்கு என்ன ஆகுது? ப்ரெஷர்காரனுக்கு என்ன ஆகுது? கொழுப்புக்காரனுக்கு என்ன ஆகுதுன்னு புரியலைங்களா? இவ்வளவு பெரிய நீங்கள் நினைக்கிறீங்க உடம்பை மட்டும் கண்ணை வச்சு காதை வச்சு மூக்கை வச்சுன்னு பேசிக்கிட்டுங்க. நோ 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 அது மட்டுமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு அணுவணுவான உணர்வையும் உணர வைத்து, அந்த உணர்வுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறைகளையும் உணர வைத்து, அந்த எதிர்மறைகளால் ஏற்படும் விளைவுகளையும் ஏற்படுத்து. உதாரணமாக இப்படித்தான் இந்த வயதுக்குள்ளே சாப்பிடணும் அப்படின்றத மாற்றி சாப்பிட்டா என்ன அடியாகும் இந்த உடம்புன்றது அதையும் வச்சு, அதே மாதிரி இப்படி எண்ணுங்க, இப்படி நல்ல எண்ணம் இருந்தால் தான் இப்படி ஆகும், இன்னும் இல்லைன்னா இப்படித்தான் அடிபட்டு சாகணும் அதையும் உருவாக்கி இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. நாம் ஒன்றும் இல்லை, நாம் ஒரு கருவி. இப்போ செல்லை வச்சு நீங்கள் வந்து இப்போ நான் இதை வச்சு கேமரா வச்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கேமரா வந்து நான் எந்திரிச்சிக்கிட்டு உலகத்தில் நான் தான் உன்னை இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுதா? அந்த அமைதி தனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும் செய்துவிட்டு அந்த அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்டத்தில் இருக்க அத்தனையும் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேசுகிறேன். ஓகே, இவ்வளவு இருக்கா? இந்த பூமி முதல்ல இப்படி இருந்ததா? முதல் பூமியில் இதுதான் முதல் புள்ளியா? முதல் சூனியம் என்பது உயிரோட்டம் உள்ளது. சூனியம்னே நிறையா பேர் பெரிய இந்த அறிவாளிகள் ஆன்மீக செம்மல்கள் வந்து அது சூனியமற்றது, அது உயிர். எப்படிரா? ஹவு ஹவு இட் கண்டென்ட், அந்த கண்டென்ட் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஒரு 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 ஸ்வாமுக்குள்ளே தானே இந்த உடம்பு இருந்திருக்கு. இதுக்கு மேலே என்ன ஈஸியாக புரிய முடியும்? அவ்வளோதானே. அதே மாதிரி இது விரிவாக்கமாக இருக்குல்ல, அது மாதிரி இந்த பூமியவே உருவாக்கிய, பூமியவே செயல்படுத்துகிற, பூமியை இயக்குகின்ற ஒன்றுக்குள்ளே இவ்வளவு இருந்திருக்குன்றத உணர்றதுக்கு என்ன கஷ்டம்? சரி, உணர்ந்தாச்சு. அதுக்கடுத்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா பணம் சம்பாதிங்க, நல்லா பண்ணுங்க, நல்ல பெரிய ஆளாகுங்க, பேரெல்லாம் வாங்குங்க. இன்னொருத்தன் மீது நினச்சி பாருங்கள். இரவு இன்றைக்கி யாரோடையாவது நாம் பொறாமைப்பட்டோமா? எதிலாவது நம்ம பேராசைப்பட்டோமா? எவனையாச்சும் வந்து பொய்மையை வச்சு அடித்தோமா? இன்றைக்கி இவ்வளவு சொத்து நம்ம இருக்கே. இன்றைக்கி இருக்க அரசியல்வாதிகள்கிட்ட இருக்க சொத்துக்களை எல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணி அதை மறைச்சு ஐடிக்கு மறைச்சி, ஈடிக்கு மறைச்சி. ஏன் சார், எதுக்கு சார் அதை மறைக்கணும்? இப்போ கூட மதுரையில் ஒரு விஷயம் நடந்துச்சு. எதுக்கு மறைக்கணும்? மறைக்கிறேன்னா அதை எப்படி வந்துச்சு, எப்படி வந்து இதை நினச்சிருப்பியா? உனக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த 500 கோடி 1000 கோடி ஆகுவது, அடுத்த எலெக்ஷன் வருது, அதை எப்படி செய்வது, இப்படியே ஓடிக்கிட்டே இருந்து இந்த பூமியினுடைய, இந்த உலகத்தினுடைய, இந்த பிறப்பினுடைய ஒரு புள்ளி கூட அறியாமல் இறக்கிறோம். அது வேற உங்களுக்கு தெரியும். சாக போகிறோம்ன்றது மட்டும் யாருக்கும் தெரியாமல் இல்லை. மற்றதெல்லாம் இந்த பணம் இவ்வளவு சம்பாரித்து வச்சுருக்கோமே, இந்த பணத்தை என்ன ஆகும், அதை எப்படி டேக்டிஸாக ஆடிட்டரை வச்சு பண்ணலாம், அதை பேங்க்கில் எப்படி வண்டிக்கலாம், அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், எத்தனை பினாமியாக வச்சுக்கிட்டு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சில ஆளுங்க உங்களுக்கு தெரியும், பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை,
அப்படியே வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க. இல்லை என்ன பண்ணிவிட முடியும்? இந்த பத்திரிக்கைக்காரங்க யாராச்சும் போய் ஒரு நாளைக்கு ஏதாச்சும் கேட்டால் அதை நான் ஒருமைப்படுத்துவேன், இப்படி சாகிறது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது சார். இது வந்து உலகியலை பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கோபமெல்லாம் கிடையாது. அதனால தான் அவங்கள விட்டுருங்க. 20 வயதுக்கு இருக்க மேலே இருக்குன்னு விட்டுருங்க. இளைஞனே வா, இளைஞனே வேணால் ஒரு பேரும் வரமாட்டான். அவனுக்கு 17 வயதுக்குள்ளே இந்த நிலையை அடைஞ்சு, இது ஆன்மீகம் இல்லை. இவ்வளவு இருக்குது, நாம் எவ்வளவு 17 வயதுக்குள்ளே நம்ம இந்த உலகத்தில் நம்மளுடைய மரபணுத்திறனை எப்படி உருவாக்கிக்கிறலாம், அதன் மூலம் நம்ம எப்படி உள்ள பிளேஸ்மெண்ட் ஆகும், அந்த பிளேஸ்மெண்ட்டில் நம்பர் 1 விஞ்ஞானத்தில், விளையாட்டில் எல்லாம் ஆகிறது. அதைத்தான் வெளிநாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இவ்வளவு பேசினாலும் பாருங்கள், ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிகள் தான் வருவேன். அதனால் சும்மா கதையெல்லாம் சொல்லியெல்லாம் வண்டி ஓட்ட முடியாது இனிமேல் போகிற காலங்களுக்குள்ள. நீங்கள் நினைக்கிறது மாதிரி இன்னும் பல வருஷம், பல 1000 வருஷம் ஆகாது, எல்லாம் முடிஞ்சு போகும். மேக்ஸிமம் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய இந்த கொள்ளையடித்தவர்களெல்லாம் மேக்ஸிமம் இன்னொரு 30 வருஷம் இருப்பாங்க. எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் அவன் பேரன் இருப்பான். அவனுக்கு பேரன்லாம் இப்படி கொள்ளையடிக்கலாம் முடியாது. அவன் பேரனுக்கு பேரன் இன்டெலிஜென்ஸ் பிறந்துக்கிட்டு இருக்கான். கோடியாக 140 கோடி வந்துருச்சு. நம்ம நாட்டில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி இன்றைக்கி என்ன ஆகிருக்கோம் பாருங்கள். அது மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் இப்போ நான் விதையை போட்டுக்கிட்டு இருக்கேன். கேளுங்க, கேட்காம போடுங்க. ஆனால் நான் போடுற விதை பூரா குழந்தைகளுக்கு. அது பூரா நான் பதிவு பண்ணி யூடியூப்பில் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் எதுக்காகவும் பதிவு பண்ணலை, என்னுடைய உணர்வுகளை பதிவு பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு தான் நினைப்பேன். பதிவு பண்ணுறதுக்கு நான் எந்த டிவியில் நான் பேசுகிறது, எந்த பத்திரிக்கை, ஒரு பத்திரிக்கை எழுத மாட்டான், நல்லா தெரியும். கொடுத்தோன்னே என்ன சார் இது வளவளன்னு இருக்குது, இது அப்படி இருக்குது சார், இது அப்படி எப்படியெல்லாம் இருக்காது. ஒரு 10 செகண்டு கேட்குற விளம்பரத்துக்கே ஒருத்தன் தாங்க மாட்டேன்றான். அதனால தான் வேதாந்தங்களை ஒரு பயிலும் படிக்கலை. உச்சக்கட்ட ரகசியங்கள் இந்த வேதாந்தங்களை படிக்கலை. பைபிளில் இருக்க பெரிய ரகசியங்களையெல்லாம் படிக்கலை. சும்மா கதை விட்டுக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் இல்லை. உலகத்திற்கு மறைநூல்கள் அத்தனை கோடி ரகசியங்களை வச்சுக்க. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கழட்டி விட்டுரு. திருவள்ளுவரை காமத்துப்பாலை கழட்டி விட்டுரு. அறத்துப்பாலில் கூடிய ஒரு 50 அதிகாரத்தை எடுத்துக்க. பொருட்பாலில் ஒரு 25, அறத்துப்பால் பொருட்பால் 100 அதிகாரம் எடுத்துக்க மொத்தம். எவன் நான் சொல்கிறது, எவன் தமிழ்நாட்டில் தலைமை பதவியில் இருக்கவர் திருக்குறளை படித்தேன், உணர்ந்தேன் சொல்லுங்கள். சரி, அவர் பாணியில் என்ன இன்டர்பிரட் பண்ணாருன்னு கேளுங்க. அதில் இருக்க பொழிப்பறியை சொல்லிவிடுவார். இனிய உளவாக என்ன இனிய உளவாக அப்படின்னு ஒரு பாடலை சொல்லி அப்படியே சொல்லுவார். கனி இருப்ப காய்க வரந்துட்டுனா, அதை நான் சொல்ல வரல. வாட் டிட் யூ ரீட், வாட் டிட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட், வாட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங், what you are doing after getting an experience. That's very important in this concept. நமக்குள்ள இருக்க திருக்குறளை படிக்கலைங்க சார். திருக்குறளை அவங்க படிக்காமல் போகிறாங்க. பிள்ளைங்களுக்கு மனப்பாடம் சொல்லி அதை 50 குறளை நன்றாக சொன்னார்கள் பரிசு கொடுத்து அந்த பிள்ளைக்கு அடுத்தாப்புல போய் கேட்டால் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. 50 திருக்குறளை படித்து சார், 100 குறளை மனப்பாடம் சார். இதான் சார் விஷயம் சார். உங்களுக்கு முன்னால் இருக்க ஒவ்வொரு குழந்தையும் பல கோடி, பல 10,000 கோடி மினிமம், பல லட்சம் கோடி மதிப்புள்ள பணம் சொல்லலை. ஒரு மனிதனுடையது. இப்போ நீங்கள் மோடிக்கு எத்தனை கோடி பணத்தை போட முடியும்? இந்தியாவே நினச்சா அவர் விற்றுட்டு போயிடலாம். விற்க மாட்டார். விற்றுட்டு போயிடலாம்னா என்ன, அவ்வளவு பவர். அவர் நினச்சார்னா இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும். அவர் பவர். அவர் படிச்சிருக்கார மொத்த வேதாந்தத்தையும் விவேகானந்தரையும். குறை சொல்லலை சார். படிச்சுட்டா நீங்கள் தான் சார் செய்ய முடியும். நீங்கள் அதை படிச்சுட்டு ஏதோ ஒரு ஆன்மீகவாதி சொல்கிறான், ஏவனோ ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தந்திரம் மந்திரம் சொல்கிறேன், அதை நம்புனா அமைதி கிடைக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்களே சார். அதெல்லாம் ஒரு சின்ன செய்தி. உங்களுக்கு இயற்கை இந்த இடத்துல உட்கார வச்சிருச்சுல, உங்களுக்கு இந்த பூமியில் எல்லாம் கொடுத்துச்சுன்னா, மோடியம்னு சொல்ல யார் உயர்ந்த பதவியில் IAS அதிகாரிகள்லேருந்து சயின்டிஸ்ட் எல்லாம் கிடச்சிருச்சுல. கொஞ்சம் திருக்குறள் படிங்க, சரியாக வந்துடும் என்பது ஒரு சின்ன கருத்து.
என்னுடைய உணர்வுகளை பதிவு பண்ணுறேன். அதனால தான் இந்த பூமி மாறும். நீங்கள் மாற்ற முடியாது. அது ஏதோ காலங்கள் அதெல்லாம் ஆகாது. டிஜிட்டல் வேர்ல்டு வந்துருச்சு. அதுக்கு தான் டிஜிட்டல் வேர்ல்டே இந்த பூமிக்குள்ளே இந்த இயற்கை கொடுத்தது. இந்த பேசியாச்சு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் யூடியூப்பில் போட்டால் 2வது நிமிஷம் அமெரிக்காவுக்கு நம்பர் கொடுத்தீங்கன்னா பார்த்துருவாங்க. அதனால் இனிமே யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. யாரும் யாரையும் நீங்கள் எளிமையாக அனாவசியப்படுத்திவிட முடியாது. இந்த சட்டங்கள் அதெல்லாம் தனியாக இருக்கட்டும். ஒவ்வொருத்தனும் ஒரு வேதாந்தி, ஒவ்வொருத்தனும் ஒரு கடவுள் தன்மை உள்ளவன் அப்படின்றது என்னுடைய கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.